வெல்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கெமிக்கல் பாண்டிங்கில் தெர்மல் டீகம்போசிஷன். ஆக்சுவலாக அது எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னாக்கா தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆர்டர் அப்படின்ற ஆஸ்பெக்டில் கொஷின் கேட்பாங்க. சோஃபார் நீட்டில் வந்து இதிலேருந்து பெருசாக கொஷின் கேட்டிருக்காங்களா அப்படின்னாக்கா இல்லை. ஜேஇயில் கேட்டிருக்காங்களா அப்படின்னாக்கா ஜேஇயில் ஒரு இப்போ வரைக்கும் இருக்கிற கொஷின்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 10 to 20% தான் இதில் இருந்திருக்கும். ஆனாலும் இந்த டாபிக் வந்து இதுக்கப்புறம் வர டைமில் நிறைய கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. இப்போலாம் அப்படி தானே இருக்குது. எங்கெல்லாம் கொஷின்ஸ் கேட்கலையோ அதை தானே தேடி கண்டுபிடிச்சி அந்த டாபிக் தானே கேட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதனால் நம்ம இந்த டாப்பிக்கை பார்க்குறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னு தான் நம்ம கோத்ரூ பண்ண போகிறோம். வெறுமனே ஒரு ஆர்டரை வந்து மெமரி பண்ண போகிறதில்ல. ஆர்டர் மெமரி பண்ணாமல் எப்படி ஒரு ஆர்டர் வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறது, எப்படி எழுதுறது அப்படின்ற அந்த ஆஸ்பெக்டில் தான் நம்ம யோசிக்க போகிறோம். சரி, முதல்ல தெர்மல் டீகம்போசிஷன் அப்படின்னா நம்ம இதில் என்ன சார் பார்க்க போகிறோம்னா, நம்ம மெயினாக பார்க்க போகிறது வந்து தெர்மல் ஸ்டெபிலிட்டி சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ். அது என்ன சார் தெர்மல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னாக்கா, இப்போ ஒரு காம்பவுண்ட் இருக்குது, ஒரு சால்ட்டோ ஒரு காம்பவுண்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நான் டெம்பரேச்சரை கொடுக்குறேன். எவ்வளோ டெம்பரேச்சர் வரைக்கும் அது தாங்கிக்குது, டீகம்போஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஏதோ ஒரு சால்ட் இருக்குது அப்படின்னாக்கா அந்த சால்ட் வந்து டீகம்போஸ் ஆகிட்டு இட் பிகம் சம் அதர் ப்ராடக்ட். அங்கேருந்து ஏதாவது ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகலாம், இல்லை அது ஒரு ஆக்சைடாக மாறலாம், ஏதோ ஒன்று நடக்கலாம். ஸோ எவ்வளோ டெம்பரேச்சர் வரைக்கும் அவர் வந்து ரெசிஸ்ட் பண்ணுறாரு, தாங்கிக்கிறாரு அப்படின்றது தான் தெர்மல் ஸ்டெபிலிட்டின்னு அர்த்தம். அப்போ ஒரு ஏ அப்படின்னு ஒரு சால்ட் இருக்குது, பின்னு ஒரு சால்ட் இருக்குது. இப்போ நான் ஏ சால்ட்டுக்கு வந்து ஒரு 250 டிகிரி செல்சியஸ் கொடுக்குறேன். அட் த பாயிண்ட் ஆஃப் 250 டிகிரி செல்சியஸில் அவர் வந்து டீகம்போஸ் ஆகிடுறாரு. பின்னு ஒரு சால்ட் இருக்குது, அந்த சால்ட்டுக்கு வந்து ஒரு 350 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தாங்கிக்குது, அதுக்கப்புறம் தான் டீகம்போஸ் ஆகுது. அப்படின்னா இந்த ரெண்டு பேரில் சால்ட் பி தான் ஹை தெர்மல் ஸ்டெபிலிட்டி, சால்ட் ஏவுக்கு வந்து தெர்மல் ஸ்டெபிலிட்டி கம்மி அப்படின்னு அர்த்தம். இதுதான் பாயிண்ட். இப்படி தான் பார்க்க போகிறோம். தெர்மல் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லும் போது அதுவால் எவ்வளோ டெம்பரேச்சரை தாங்கிக்க முடியுது, வாங்கிக்குது அப்படின்னு பார்க்கணும். ஓகே, அந்த பாயிண்ட்டுக்கு மேலே தான் சார் அவர் வந்து டீகம்போஸ் ஆகுறாரு அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் தான் அதனுடைய தெர்மல் ஸ்டெபிலிட்டி டெம்பரேச்சர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு கார்பனேட்ஸ். நாட் ஓன்லி கார்பனேட்ஸ், இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அப்படி என்னன்னாக்கா தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் மெட்டல் கார்பனேட்ஸ். Thermal stability of metal carbonates. Not only thermal stability of metal carbonates, நம்ம யாரை பற்றிலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா compounds having முன்னாடி சொன்ன மாதிரி கார்பனேட்டு, சல்ஃபேட்டு, ஹைட்ராக்சைடு, பெராக்சைடு, சூப்பர் ஆக்சைடு காம்பவுண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குது இல்லையா? எல்லாத்துக்குமே இப்போ நான் சொல்கிறது வந்து மோஸ்ட்லி அப்ளிகபிள் ஆகும். மெயினாக நமக்கான அடிக்கடி கொஷின் கேட்குற பார்ட் எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கார்பனேட்ஸ்லேருந்து கேட்குறாங்கன்றதுனால நம்ம அதை அப்படியே எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ ஒரு கார்பனேட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஒரு மெட்டல் கார்பனேட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கால்சியம் கார்பனேட்டை எடுத்துக்கோங்களேன், ஃபேமஸான காம்பவுண்டு. இந்த கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கிறோம், இது ஹீட் பண்ணுறோம். இப்படி ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் CO2 கிடைக்குது. ஓகே, ஸோ ஏதோ ஒரு டெம்பரேச்சர் வரைக்கும் இவர் அப்படியே இருப்பார், ஒரு டெம்பரேச்சருக்கு அப்புறம் இவர் இப்படி மாறிடுவார். ஓகே, அப்போ இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நமக்கு வந்து கொஷின் எப்படி கேட்க போகிறாங்கன்னா ஒரு 4 காம்பவுண்டை கொடுத்து இந்த காம்பவுண்டுக்கு யாருக்கு தெர்மல் ஸ்டெபிலிட்டி அதிகம் அதை அரேஞ்ச் பண்ணுங்கன்னு தான் கேட்க போகிறாங்க. அப்போ நம்ம அதனுடைய கோர் பாயிண்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து ஒரு மெட்டல் கார்பனேட்டா, நான் அதனோட ஸ்ட்ரக்சர் எழுதிக்கிறேன். ஜென்ரலாக இது வந்து ஒரு மெட்டல், இது வந்து ஒரு கார்பனேட். அப்போ ஒரு மெட்டல் இருக்கார், அந்த மெட்டல் கார்பனேட் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. யூ ஜஸ்ட் கன்சிடர் திஸ் இஸ் வாட் அயானிக் காம்பவுண்ட். அப்போ மெட்டலுக்குன்னு ஒரு சார்ஜ் இருக்கும், இது கார்பனேட் இல்லையா? ஸோ C டபுள் பாண்ட் O மைனஸ், அப்புறம் இங்கே ஒரு O மைனஸ் இப்படி இருக்குது.
கரெக்டா? ஓகே. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஆக்சுவலாக இங்கே என்ன கிடைக்குது பாருங்கள், மெட்டல் கூட ஆக்சைடு போயிடுது, ஒரே ஒரு ஆக்சிஜன் போயிடுது. அப்போ கிட்டத்தட்ட இந்த பாண்டு பிரேக் ஆகணும். இந்த பாண்டு பிரேக் ஆகணும். இந்த பாண்டு பிரேக் ஆகுறது ஈஸியாக இருந்தால் உங்களுக்கு நீங்கள் அவ்வளோவா டெம்பரேச்சர் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பாண்ட் பிரேக்கிங் ஈஸியாக இருந்தால், இஃப் திஸ் பாண்ட் பிரேக்கிங் இஸ் ஈஸி, இந்த பாண்ட் பிரேக்கிங் மட்டும் ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய டெம்பரேச்சர் கொடுக்க தேவையில்லை, கொஞ்சமாக தான் டெம்பரேச்சர் கொடுக்கும். ஓகே, அப்போ லோ டெம்பரேச்சர், மினிமம் டெம்பரேச்சர் இஸ் எனஃப். மினிமம் டெம்பரேச்சர் இஸ் எனஃப். சரிங்க சார், இந்த பாண்ட் பிரேக்கிங் எப்போ சார் ஈஸியாக இருக்கும்னா, இவர் இந்த ஆக்சிஜனை நல்லா அட்ராக்ட் பண்ணாருன்னா. ஓகே, இப்போ இவர் வந்து என்ன பண்ணணும், இந்த ஆக்சிஜனை நல்லா ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணணும். அட்ராக்ட் பண்ணாக்கா இந்த பாண்டு பிரேக்கிங் ஈஸி. ஐ மீன் இந்த எம்முக்கும் ஓவுக்கும் இருக்கிற பாண்டு ஸ்ட்ராங்கர் அப்படின்னா சிக்கும் ஓவுக்கும் இருக்கிற பாண்டு வீக்கர். இதுதான் கான்செப்ட். மெட்டல் ஆக்சிஜன் பாண்டு ஸ்ட்ராங்கர் அப்படின்னாக்கா அதனுடைய இன்னொரு மீனிங் என்ன இல்லைனாக்கா CO பாண்டு வந்து வீக்கர் அப்படின்னு அர்த்தம். இந்த சிக்கும் ஓவுக்கும் ஒரு பாண்டு வீக் ஆகிடும். இஃப் MO பாண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர், MO bond is stronger, means CO bond getting weaker. ஓகே சார், இந்த MO பாண்ட் எப்போ சார் ஸ்ட்ராங்கர் ஆகும் அப்படின்னாக்கா அது எது திரும்ப டிபெண்ட் பண்ணியிருக்கு, தட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் திஸ் மெட்டல் போலரைசேஷன் பவர். இந்த மெட்டலுக்கு இருக்கிற போலரைசேஷன் பவரை பொறுத்தது. அது போலரைசேஷன் பவரை பொறுத்தது. இந்த மெட்டலுக்கு போலரைசேஷன் பவர் அதிகமாக இருந்தால் அவரால் இந்த ஆக்சிஜனை ஈஸியாக இழுத்துட முடியும். அப்போ இந்த பாண்டு வீக்குன்னு அர்த்தம். இந்த பாண்டு வீக்குனாக்கா நீங்கள் நிறைய எனர்ஜியை கொடுக்க வேணாம்னு அர்த்தம். நிறைய எனர்ஜியை கொடுக்க தேவையில்லை அப்படின்னாக்கா தெர்மல் ஸ்டெபிலிட்டி கம்மின்னு அர்த்தம். அப்போ இது வந்து எவ்வளோ விஷயங்கள் இங்கே சம்மந்தப்பட்டிருக்கு பாருங்கள், புரியுதுங்களா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த போலரைசேஷன் பவர்னால் என்ன சார் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்போ இப்போ நான் உங்களுக்கு சொன்னதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இதனுடைய போலரைசேஷன் அதிகமாக இருந்தால் நீங்கள் இங்கே பெருசாக டெம்பரேச்சரை கொடுக்க தேவையில்லை, தெர்மல் ஸ்டெபிலிட்டி கம்மின்னு அர்த்தம். இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். என்ன பாயிண்ட்னா, பாயிண்ட் நம்பர் 1, polarization of the cation greater அப்படின்னு சொன்னாலே இந்த பாண்ட் வந்து ஈஸியாக பிரேக் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த பாண்ட் ஈஸி, ஏன்னா இவர் என்ன பண்ணுவார், மெட்டல் ஆக்சிஜனை ஈஸியாக எடுத்துக்குவார். ஆக்சிஜன் ஈஸியாக எடுத்துக்கிட்டாருன்னா இந்த பாண்டு வீக்கர். இந்த பாண்டு வீக்கர்னாக்கா நீங்கள் அவ்வளோவா டெம்பரேச்சர்லாம் கொடுக்க வேணாம், கொஞ்சமாக கொடுத்தா போதும். அப்போ போலரைசேஷன் பவர் ஆஃப் கேட்டையான் இன்க்ரீசஸ் அப்படின்னாலே தெர்மல் ஸ்டெபிலிட்டி டிக்ரீசஸ். தெர்மல் ஸ்டெபிலிட்டி டிக்ரீசஸ். அப்போ ரெண்டுமே எப்படி இருக்குன்னா, தே ஆர் ரெசிப்ரோக்கல் டு ஈச் அதர். போலரைசேஷனும் தெர்மல் ஸ்டெபிலிட்டியும் ரெசிப்ரோக்கல் டு ஈச் அதர். போலரைசேஷன் அண்ட் தெர்மல் ஸ்டெபிலிட்டி they are reciprocal to each other. நல்லா கவனிங்க, இது ஒரு பாயிண்ட். இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, ஆஸ் பர் ஃபஜான்ஸ் ரூல் நம்ம இந்த போலரைசேஷன் அப்படின்னாலே அதுக்கு இருக்கிற ரிலேஷன்ஸை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஃபஜான்ஸ் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, ஃபஜான்ஸ் ரூல் சேஸ் point number 1, polarization is directly proportional to charge of cation. Directly proportional to charge of cation. கேட்டையானோட சார்ஜ் அதிகமாக போலரைசேஷன் அதிகமாகும்.
Point number 2, polarization is directly proportional to charge of anion. Charge of anion. Point number 3, polarization is directly proportional to size of anion. And the point number 4 is polarization inversely proportional to size of cation. Size of cation மட்டும்தான் inversely proportional, மற்ற எல்லாமே directly proportional. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டு பேரை மட்டும் எடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம கேட்டையானை மட்டும் தானே இப்போ ரிலேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதனால ரெண்டு பேரை மட்டும் எடுத்துக்குவோம். ஸோ போலரைசேஷன் அப்படின்றது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ் ஆஃப் கேட்டையான் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சைஸ் ஆஃப் கேட்டையான். இதை வச்சு இதை நான் ஒரு ஆர்டராக எழுதுகிறேன். இப்போ போலரைசேஷன் அப்படின்றது directly proportional to charge of cation divided by inversely proportional to size of cation. கேட்டையானை மட்டும் வச்சு பார்ப்போம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த எல்லாத்தையும் நம்ம ரிலேட் பண்ணலாமா? நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், போலரைசேஷனுக்கும் சார்ஜ் ஆஃப் கேட்டையான் சைஸ் ஆஃப் கேட்டையான் இருக்கிற ரிலேஷன் பற்றி பார்த்துருக்குறோம். அப்புறம் போலரைசேஷனுக்கும் தெர்மல் ஸ்டெபிலிட்டிக்கும் இருக்கிறத பார்த்துருக்கோம். இப்போ நமக்கு தேவை தெர்மல் ஸ்டெபிலிட்டி தான் இல்லையா? அப்போ நம்ம எல்லாரையும் ரிலேட் பண்ணிக்கிறேன். ஸோ தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஈக்குவல் டு, இல்லைன்னா தெர்மல் ஸ்டெபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு polarization. Thermal stability is inversely proportional to polarization. அதான் நம்ம மேலே பார்த்தோம். அதுக்கு அடுத்த பாயிண்ட், போலரைசேஷனை பொறுத்த வரைக்கும் போலரைசேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ் ஆஃப் கேட்டையான். போலரைசேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ் ஆஃப் கேட்டையான் and inversely proportional to size of cation. ஸோ போலரைசேஷனுக்கு சைஸ் இன்வெர்ஸ்லி சார்ஜ் டைரக்ட்லி அப்படின்னு போடுறோம். இப்போ இதுலேருந்து நம்ம இவங்க ரெண்டு பேரும் ரிலேட் பண்ணுவோம். நமக்கு தேவை இவங்க தானே. தெர்மல் ஸ்டெபிலிட்டிக்கும் சைஸுக்கும் என்ன தொடர்புன்னு பாருங்கள். தெர்மல் ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் சைஸ் ஆஃப் கேட்டையானுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், சார்ஜ் ஆஃப் கேட்டையானுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். யார்? தெர்மல் ஸ்டெபிலிட்டி. இதுலேருந்து நமக்கு அந்த டைரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். அப்போ தெர்மல் ஸ்டெபிலிட்டி கேட்குறாங்கன்னா சைஸ் ஆஃப் கேட்டையானுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், சார்ஜ் ஆஃப் கேட்டையானுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? நமக்கு இந்த பாயிண்ட் இப்போ வேணும். இதுதான் தெர்மல் ஸ்டெபிலிட்டிக்கும் சைஸுக்கும் இருக்கிற தொடர்பு. நான் எங்கேருந்து எங்கே வரேன் பாருங்கள். போலரைசேஷனில் ஆரம்பித்தேன், அந்த போலரைசேஷனையும் சைஸையும் ரிலேட் பண்ணிட்டேன். அப்போ இந்த இடத்துல சைஸ் ஆஃப் கேட்டையான் பெருசாக பெருசாக தெர்மல் ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். இங்கே இருக்காருல்ல இந்த இந்த மெட்டலோட சைஸு, இந்த மெட்டலோட சைஸ் அதிகமாக அதிகமாக தெர்மல் ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். இது அம்பா பாயிண்ட். ஓகேவா? இது புரியுதா என்ன சொன்னேன்னு? ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இந்த மெட்டலுக்கும் இந்த மெட்டல் கூட ஆக்சிஜன் போகணும். மெட்டல் கூட ஆக்சிஜன் போகணும் அப்படின்னா இந்த பாண்டு வந்து பிரேக் ஆகணும். இப்போ இந்த மெட்டலே இந்த ஆக்சிஜனை வேகமாக இழுத்துட்டாருன்னா, என் கூட வா அப்படின்னு வேகமாக இழுத்துட்டாருன்னா இந்த பாண்டு பிரேக்கிங் ஈஸி. எப்போ இந்த மெட்டல் வேகமாக இழுப்பார் அப்படின்னு வரும்போது நான் போலரைசேஷன் பவர் அப்படின்னு வச்சு சொல்லியிருந்தேன். இப்போ கடைசியில் நம்ம அதெல்லாம் தாண்டி சைஸுக்கே ஈஸி சிம்பிளாக வந்துட்டோம். சைஸை வச்சு சொல்லிட்டு போகலாம்பா. சைஸு சின்னதாக இருக்கா அப்போ கொஞ்சம் கஷ்டம், சைஸு கொஞ்சம் பெருசாக இருக்கா அப்போ கொஞ்சம் ஈஸி. ஈஸி மீன்ஸ் வாட்? த தெர்மல் ஸ்டெபிலிட்டி இஸ் கிரேட்டர் அப்படி சொல்ல வரேன். சைஸ் சின்னதாக இருந்தால் இவர் ஈஸியாக ஓடிடுவார் மெட்டல் கூட. சைஸ் பெருசாக இருந்தால் இவர் ஆக்சிஜன் கூட போகிறது கஷ்டம். அப்போ இந்த பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு வி ஆர் ஸ்பெண்டிங் மோர் எனர்ஜி. அப்படி புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகேவா? இந்த மெட்டலோட சைஸ் பெருசாக பெருசாக இந்த பாண்டை உடைக்கிறது கஷ்டம். இந்த மெட்டல் சின்ன சைஸாக இருந்தால் இவர் ஆக்சிஜனை ஃபாஸ்ட்டாக இழுத்துக்குவார் அவர் கூட. அப்போ இந்த பாண்டை ஈஸியாக உடைச்சிடலாம். இதுவே மெட்டலோட சைஸ் பெருசாக இருந்தால்
இந்த ஆக்சிஜனை ஈர்க்கிறது கஷ்டம். அப்போ நீங்கள் இந்த பாண்டை உடைக்கணும், அதுக்கு நீங்கள் நிறைய எனர்ஜி கொடுக்கணும். தட்ஸ் வாட் த தெர்மல் டெம்பரேச்சர் நீடட் இஸ் வெரி வெரி கிரேட்டு. அப்போ தெர்மல் ஸ்டெபிலிட்டி அதிகமாகுதுன்னு படிக்கிறோம். சரியா? ஓகே, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இது புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். சைஸ் அதிகமாக அதிகமாக இட் நீட்ஸ் மோர் எனர்ஜி, ஸோ தெர்மல் ஸ்டெபிலிட்டி இஸ் கிரேட்டர். இப்போ வந்து நான் சில எக்ஸாம்பிள்ஸ் தரேன், அந்த எக்ஸாம்பிள்ஸ் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அல்கலியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, பெரிலியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட், calcium carbonate, strontium carbonate, பேரியம் கார்பனேட், எல்லாமே கார்பனேட் தான். இதில் எல்லாமே எந்த ஃபேமிலின்னு பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம கண்டிப்பாக தெரியணும். இந்த பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம், இது எல்லாமே அல்கலைன் எர்த் எலமெண்ட் இல்லையா, குரூப் 2A எலமெண்ட் இல்லையா. அப்போ இவங்க எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குரூப்பில் டாப் டு பாட்டம் பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம். உங்களுக்கே தெரியும், டவுன் த குரூப் வரும்போது சைஸ் வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும்னாக்கா இன்க்ரீசஸ், சைஸ் இன்க்ரீசஸ். அப்போ யாருக்கு பிக்கர் சைஸு? பேரியம் தான் பிக்கர் சைஸ். அப்போ அவருக்கு தான் அதிக தெர்மல் ஸ்டெபிலிட்டி. இதுதான் தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆர்டர். ஓகேவா? அதாவது பெரிலியம் கார்பனேட் வந்து லெஸ் ஸ்டேபிள் தான், லெஸ் ஸ்டேபிள் தான். இவர் வந்து லெஸ் ஸ்டேபிள். இவர் ஈஸியாக பிரேக் ஆகிடுவார், கொஞ்சமாக டெம்பரேச்சர் கொடுத்தா போதும். ஆனால் இதை நீங்கள் உடைக்கிறதுக்கு நிறைய டெம்பரேச்சர் கொடுக்கணும். தட் மீன்ஸ் நீங்கள் இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மேலே நான் சொன்ன கான்செப்டை மைண்டில் கொண்டு வர வேண்டியதான். என்னது அப்படின்னாக்கா, இந்த பாண்டை நானாக உடைச்சி தான் பேரியம் கூட போய் ஆக்சிஜனை சேர்க்குறேன். நம்மளா டெம்பரேச்சரை கொடுத்து தான் உடைக்கிறோம். பேரியம் வந்து இட் இஸ் நாட் ஸோ இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் அஃபினிட்டி ஆஃப் திஸ் ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன் எடுக்கிறதுல ஒன்றும் ஒரு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டில் இல்லை, அவரால் முடியல. அப்போ நம்மளாவே இந்த பாண்டை உடைச்சி போ அப்படின்னு அனுப்பி விட்றோம். ஆக்சிஜன் கூட, ஆக்சிஜன் வந்து இந்த பேரியம் கூட அனுப்பி விட்றோம். ஆனால் பெரிலியம் அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பெரிலியம் இருக்குல்ல, அங்கே அப்படி கிடையாது. பெரிலியத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஈஸியாக அந்த ஆக்சிஜன் இழுக்கிறாரு, வான் இழுத்துக்கிறாரு. அப்போ இந்த பாண்ட் ஈஸியாக பிரேக் ஆகிடும். ஸோ நிறைய டெம்பரேச்சர் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இன்னும் சொல்ல போனாக்கா, இந்த பெரிலியம் கார்பனேட் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது CO2 அட்மாஸ்பியரில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. பெரிலியம் கார்பனேட் ஒரு கண்டெய்னரில் இருக்குது அப்படின்னா, அந்த கண்டெய்னரில் CO2 வேற பாஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன் சார் அப்படின்னாக்கா, இந்த பெரிலியம் கார்பனேட் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவார், ரொம்ப ஈஸியாக பெரிலியம் ஆக்சைடு ப்ளஸ் CO2வாக கன்வெர்ட் ஆகிடுவார். இந்த மாதிரி மாறாமல் தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் CO2 சேர்க்குறோம். அப்போ ஆல்ரெடி இந்த பெரிலியம் கார்பனேட் உடஞ்சி CO2 ஃபார்ம் ஆகும். நான் வேற கொஞ்சம் எக்ஸ்ட்ரா CO2 ஆட் பண்ணுறேன். அப்போ இதனுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது. யூ நோ வெரி வெல், ஆஸ் பர் லீ சாட்லியர் பிரின்சிபிள், இஃப் ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீசஸ் த ஈக்லிபிரியம் ஷிஃப்ட் இன் டு ரியாக்டன்ட் சைடு. ரியாக்டன்ட் சைடு. அதனால் உங்களுக்கு திரும்பவும் அந்த பெரிலியம் கார்பனேட் என்ன ஆகும்னாக்கா, கொஞ்சம் உடையாமல் அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ இங்கே நம்ம CO2வை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணதுனால நமக்கு இந்த ரியாக்ஷனை விட இந்த ரியாக்ஷன் கொஞ்சம் அதிகமாக நடக்கும். ஸோ பெரிலியம் கார்பனேட் அப்படியே இருப்பார். இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, இது நமக்கு பெருசாக கேட்க போகிறதில்ல, பட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பெரிலியம் கார்பனேட் இஸ் லெஸ் ஸ்டேபிள், தட் இஸ் ஸ்டோர்டு இன் CO2 atmosphere. Beryllium carbonate is less stable compound and that is stored in CO2 atmosphere. ஓகே, சரி. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இப்போ நம்ம பார்க்குற காம்பவுண்டு இந்த கான்செப்ட் வந்து சல்ஃபேட்டுக்கு அப்ளிகபிள், ஹைட்ராக்சைடுக்கு அப்ளிகபிள், இதற்கெல்லாம் அப்ளிகபிள் சொன்னோம் இல்லையா. அப்போ சல்ஃபேட்டில் கூட இப்படி ஆர்டர் கொடுக்கலாம். இப்படி ஆர்டர் கொடுத்தா நீங்கள் அதையும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஆர்டர் பாருங்கள், பெரிலியம் சல்ஃபேட், மெக்னீசியம் சல்ஃபேட், கால்சியம் சல்ஃபேட், ஸ்டான்சியம் சல்ஃபேட், அப்புறம் பேரியம் சல்ஃபேட். நான் எழுதலை பேரியத்தை, டைம் இல்லை, வேணாம், அப்படியே அடுத்தடுத்து போயிடலாம். ஓகேவா? அப்போ இங்கேயும் ஆர்டர் என்ன வரப்போகுது, இதுதான். சைஸை வச்சு சொல்ல போகிறோம், அவ்வளோதான்.
அப்போ சல்ஃபேட்டு கொடுக்குறாங்களா, நீங்கள் சைஸை வச்சு திங்க் பண்ணலாம். ஈவன் நைட்ரேட்டு கொடுத்தாலும் இதே தான் கதை. லித்தியம் நைட்ரேட், லித்தியத்தை விட சோடியம் சைஸ் பிக்கர், சோடியம் விட பொட்டாசியம் சைஸ் பிக்கர், பொட்டாசியம் விட ருபீடியம் சைஸ் பிக்கர். அப்போ நைட்ரேட்டுக்கும் திஸ் இஸ் அப்ளிகபிள், நைட்ரேட்டுக்கும் திஸ் இஸ் அப்ளிகபிள். ஓகேவா? இவ்வளோதான் விஷயம். இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனாக்கா, இந்த மாதிரி பாலி அட்டாமிக் ஆனையான் இருந்தாலே, அது என்ன சார் பாலி அட்டாமிக் ஆனையான்? இப்போ இங்கே பாருங்களேன், இந்த CO2, இந்த NO3 மைனஸு, சல்ஃபேட்டு, இங்கெல்லாம் நிறைய ஆட்டம் இருக்கும், நாட் சிங்கிள் ஆட்டம். இதில் நிறைய ஆட்டம் இருக்கிற ஆனையான். இதனால் இதுக்கு பேரில் என்னன்னாக்கா, தே ஆர் கால்டு பாலி அட்டாமிக் ஆனையான். ஈவன் நைட்ரேட்டை கூட இங்கே சேர்த்துக்கலாம், நைட்ரேட்டை கூட சேர்த்துக்கலாம், பாலி அட்டாமிக் ஆனையான்ஸ். ஸோ இந்த மாதிரி பாலி அட்டாமிக் ஆனையான் இருந்தால், நான் ஜென்ரலாக சொல்கிறேன், பாலி அட்டாமிக் ஆனையான் இருந்தால் ஃபார் பாலி அட்டாமிக் ஆனையான்ஸ் இருந்தால், இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் சொன்னேன்? பாலி அட்டாமிக்னா நிறைய ஆட்டம் இருக்கிற ஆனையான். இப்போ எஃப் மைனஸ் வந்து நம்ம பாலி அட்டாமிக் ஆனையான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, ஏன்னா அது வந்து சிங்கிள் ஆட்டம் இருக்கிற ஆனையான். அந்த மாதிரி இல்லாமல் CO3 2 மைனஸ், SO4 2 மைனஸ், NO3 மைனஸ், NO2 மைனஸ், அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்கும் பேர் பாலி அட்டாமிக் ஆனையான். இவங்கள நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம ஜெனரலைஸாக பார்க்கும்போது என்ன பார்த்தோம்னாக்கா, சைஸ் அதிகமாகுதா, தெர்மல் ஸ்டெபிலிட்டி அதிகமாகிறார். சைஸ் குறையுதா, அதுக்கு தெர்மல் ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்குது. இவ்வளோ தான் விஷயம். அப்போ உங்களுக்கு கொஷினில் கொடுக்கும்போது பாலி அட்டாமிக் ஆனையான்ஸாக இருந்தால் நம்ம இதுக்கு டைரெக்டாக வந்துட வேண்டியதான். சைஸ் இன்க்ரீசஸ், தெர்மல் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸ். சைஸ் டிக்ரீசஸ், தெர்மல் ஸ்டெபிலிட்டி டிக்ரீசஸ். அவ்வளோதான். சரிங்களா? இது வந்து பாலி அட்டாமிக் ஆனையான்ஸ். சரிங்க சார், இதுவே வேறு ஏதாவது காம்பவுண்டு கொடுத்தாங்கன்னா சார், இப்போ அதுக்கு அடுத்த கேட்டகரி வருவோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, ஃபார் ஃப்ளூரைட்ஸ், ஃப்ளூரைடுனா எஃப் மைனஸ், ஹைட்ரைட்ஸ், சார் மேல இந்த ஃபர்ஸ்ட் ரிலேஷன் மட்டும் காட்டுறீங்களா சார்? மேலே ஃபர்ஸ்ட்டு இதுதான் சார். ஓகே சார். சார் இந்த சைஸ் இதோடது சார்? சரி, சைஸ் ஆஃப் கேட்டையான் தான். சைஸ் ஆஃப் கேட்டையானா ஃபர்ஸ்ட்? ஆமாம். ஓகே சார். சைஸ்ன்னு நாங்க மீன் பண்ணுறது வந்து சைஸ் ஆஃப் கேட்டையான் தான். ஓகே சார். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது வருவோம். ஃபார் ஃப்ளூரைடு, ஹைட்ரைடு, மியூட் பண்ணிக்கோங்க. ஃபார் ஃப்ளூரைடு, ஹைட்ரைடு அண்டு நார்மல் ஆக்சைடு அண்டு ஆக்சைடு, இங்கே ஆக்சைடுன்னு சொல்கிறது O2 மைனஸ், அதை சொல்கிறோம். இந்த மாதிரிலாம் கொடுத்தா என்ன சார் பண்ணுறது? இப்போ இங்கே இருக்கிற அந்த கண்டென்ட் என்னென்னு யோசிச்சு பார்ப்போம். பொதுவாக இந்த ஹைட்ரைடு, ஃப்ளூரைட்ஸ்லாம் மோஸ்ட்லி ஃபார்ம் பண்ணுறது அயானிக் காம்பவுண்ட்ஸாக இருக்கும். அவங்க தே ஆர் மோஸ்ட்லி அயானிக் காம்பவுண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. லித்தியம் ஃப்ளூரைடு, சாரி லித்தியம் ஹைட்ரைடு, சோடியம் ஹைட்ரைடு, பொட்டாசியம் ஹைட்ரைடு, ருபீடியம் ஹைட்ரைடு, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது எப்படி இருக்கும்னாக்கா, லித்தியம் ப்ளஸ் H மைனஸ், Na ப்ளஸ் H மைனஸ், K ப்ளஸ் H மைனஸ், Rb ப்ளஸ் H மைனஸ், அப்படி தான் இருக்க போகுது. அண்ட் மோரோவர் ஒரு ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் என்ன பாண்டுன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் கூலம்பிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் வி கேன் சிம்பிளி சே அயானிக் பாண்டு. சரியா? இப்போ இங்கே லித்தியத்துக்கும் ஹைட்ரஜன் நடுவில் ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. உங்களுக்கே தெரியும், லித்தியத்தோட சைஸும் சின்னது, ஹைட்ரஜனுடைய சைஸும் சின்னது, ஹைட்ரஜனுடைய சைஸும் சின்னது. அப்போ இதுக்கு நடுவில் தான், இந்த ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் நடுவில் தான் ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் சோடியம் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா, சோடியம் சைஸ் கொஞ்சம் பெருசு, ருபீடியமா இன்னும் பெருசு, பொட்டாசியமா இன்னும் பெருசு, ருபீடியமா இன்னும் பெருசாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி கேட்டையானோட சைஸ் பெருசாக பெருசாக நீங்கள் இங்கே ஒரு விஷயத்தை பார்க்கணும். என்ன பார்க்கணுன்னாக்கா, இந்த நடுவில் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாயிட்டே போகுது.
பாண்டு அந்த அட்ராக்ஷன் வந்து அதிகமாக அட்ராக்ஷன் வந்து என்ன ஆகிட்டே போகுதுன்னாக்கா வீக் ஆகிட்டே வருது. டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக அந்த அட்ராக்ஷன் வீக் ஆகிடும். கரெக்டா? அப்போ இந்த இடத்துல அட்ராக்ஷன் கிரேட்டர், அட்ராக்ஷன் ஹையர், இங்கே அட்ராக்ஷன் வீக்கர் தான். அட்ராக்ஷன் வீக்கர், இங்கே அட்ராக்ஷன் ஸ்ட்ராங்கர். அப்படி வச்சுக்கோ. அப்போ இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிருக்கும், இந்த பாண்டை பிரேக் பண்ணுறது கஷ்டம், இந்த பாண்டை பிரேக் பண்ணுறது ஈஸி. அப்போ இந்த மாதிரி ஃப்ளூரைட்ஸோ ஹைட்ரைட்ஸோ ஆக்சைட்ஸோ கொடுத்தாங்கன்னா நம்ம சைஸ்ன்ற அந்த ஆஸ்பெக்டில் மேலே பார்த்தோம் பாருங்க, சைஸ் இன்க்ரீசஸ், தெர்மல் ஸ்டெபிலிட்டி, அப்படி போயிடக்கூடாது. இங்கே இந்த ஆங்கிளில் யோசிக்கிறோம். அப்போ இங்கே யாருக்கு வந்து அதிகமான டெம்பரேச்சர் கொடுக்கணும் அப்படின்னாக்கா இங்கே தான் அட்ராக்ஷன் ஸ்ட்ராங்கராக இருக்குது. அப்போ இதுக்கு தான் தெர்மல் ஸ்டெபிலிட்டி கிரேட்டர். இதுக்கு தெர்மல் ஸ்டெபிலிட்டி லோயர் தான். அதாவது கொஞ்சமாக டெம்பரேச்சர் கொடுத்து அது ஈஸியாக பிரேக் பண்ணிடலாம். இங்கே நீங்கள் அதிக டெம்பரேச்சர் தரணும். அப்போ ஆர்டர் இப்படி இருக்கும். புரியுதுங்களா சொல்கிறது? ஸோ இதில் பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளூரைட்ஸோ இல்லை ஹைட்ரைட்ஸோ ஆக்சைடோ கொடுக்கும்போது யாருக்கு ஸ்மால் சைஸ் இருக்கோ, ஸ்மால் சைஸாக இருக்கிற கேட்டையானுக்கு அதிகமான தெர்மல் ஸ்டெபிலிட்டி, அந்த பாண்டை உடைக்கிறது கஷ்டம். பிக்கராக இருக்கிற சைஸுக்கு நீங்கள் கொஞ்சமாக எனர்ஜி கொடுத்தா போதும், அந்த பாண்டை ஈஸியாக உடைச்சிடலாம். இதுதான் இங்கே இருக்கிற கான்செப்ட். ஓகேவா? அப்போ நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்கா, இது பாருங்க, இப்போ நான் சொல்கிறது இந்த மாதிரி கேட்டகரிக்கு, ஃபார் ஃப்ளூரைட்ஸ் ஹைட்ரைட் ஆக்சைட்ஸ் அந்த மாதிரி கேட்டகரி. ஸோ சைஸும் தெர்மல் ஸ்டெபிலிட்டியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். நமக்கு கொடுக்கறது ஒரு குரூப் எலமெண்ட்டாக இருந்தால், குரூப் எலமெண்ட்னா என்ன சார், இந்த மாதிரி லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம் அந்த மாதிரி குரூப் எலமெண்ட்டை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எ குரூப் thermal stability is inversely proportional to size of cation. Inversely proportional to size of cation. Size of cation அதிகமாக அதிகமாக thermal stability குறைஞ்சிரும். இப்போ குரூப் கொடுக்கும் போது நம்ம வந்து சைஸை பார்க்கணும். இதுவே ஒரு பீரியட் எலமெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தது வந்து குரூப் எலமெண்ட் தான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் அவங்க வந்து ஒரு பீரியட் எலமெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா, பீரியட் எலமெண்ட்னாக்கா லித்தியம் ஹைட்ரைடு, அதுக்கப்புறம் பெரிலியம் ஹைட்ரைடு, அப்புறம் போரான் ஹைட்ரைட்ஸு, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னாக்கா, ஃபார் பீரியட் நம்ம எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஃபார் எ பீரியட் the thermal stability is directly proportional to differences in electronegativity. இது என்னது இப்படின்னா என்னது, differences in electronegativity. electronegativity difference பார்க்கணும். எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்கா அந்த ஒரு ஆட்டம் டு ஆட்டம் இருக்கிற டிஃப்ரென்ஸ், அதை நம்ம பார்த்து கொண்டு வரணும். இப்போ ஹைட்ரஜன் இருக்கார் அப்படின்னாக்கா ஹைட்ரஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து ஆஸ் பர் பாலிங் ஸ்கேல் 2.1 இருக்கும். இதுவே நீங்கள் லித்தியம், பெர்லியம் அப்படின்னு போனீங்கன்னாக்கா லித்தியத்துக்கு வந்து கிட்டத்தட்ட அப்படியே 1லேருந்து ஆரம்பிக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. நான் உங்களுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து தனியாக சொல்கிறேன். ஓகே, இது பெருசாக நமக்கு வந்து இதில் பீரியட் கேட்க போகிறது இல்லை, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ லித்தியம் இருக்கார் அப்படின்னாக்கா லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ் பர் பாலிங் ஸ்கேல் வேல்யூ இதுக்கு வந்து நம்ம 1ன்னு வச்சுக்கலாம், இல்லை 0.98ன்னு வரும், நம்ம 1ன்னு கூட வச்சுக்கலாம். 1, 1.5, 2, 2.5, 3, 3.5, 4 அப்படின்னு வரும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ ஆஸ் பர் பாலிங் ஸ்கேல். இப்போ உங்களுக்கு வந்து லித்தியம் ஹைட்ரைடு கொடுக்குறாங்க, பெர்லியம் ஹைட்ரைடு கொடுக்குறாங்கன்னா யூ ஜஸ்ட் மேக் தி டிஃப்ரென்சஸ் ஆஃப் லித்தியம் ஹைட்ரஜனுடைய அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும், பெர்லியம் ஹெச்சுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஸை பார்த்து நீங்கள் அந்த ஆர்டரை கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ இது வந்து
பீரியடில். ஆனால் மோஸ்ட்லி நமக்கு பீரியடை கேட்கறது இல்லை, கேட்டால் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. இதுலேயும் பெருசாக டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்போ இதுதான் அதிகமாக கேட்குற கேள்விகள். ஸோ இந்த ஆர்டரை நம்ம இந்த கான்செப்டை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ சைஸ் இன்க்ரீஸ் ஆனால் தெர்மல் ஸ்டெபிலிட்டி அதிகமாகும் நமக்கு தெரியும், எப்போ சைஸ் இன்க்ரீஸ் ஆனால் தெர்மல் ஸ்டெபிலிட்டி குறையும்னு நமக்கு தெரிஞ்சிடும். சரியா? ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் சில கண்டிஷன்ஸ் இருக்குது, சில கிளாஸஸ் இருக்குது. நம்ம அதை மட்டும் பார்த்துட்டோம்னாக்கா இந்த தெர்மல் ஸ்டெபிலிட்டி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஓகே, டைம் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, நம்ம அப்படியே கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு வந்து அல்கலி எலமெண்ட்ஸ் சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இருக்கு இல்லையா, அந்த எலமெண்ட்டோட கார்பனேட்ஸ் கொடுக்குறாங்க, இல்லைன்னா சல்ஃபேட்டு கொடுக்குறாங்க. கார்பனேட்டு, சல்ஃபேட்டு அண்டு ஹைட்ராக்சைட்ஸ். ஹைட்ராக்சைட்ஸ் ஆஃப் சோடியம், பொட்டாசியம், ருபீடியம் அண்டு சீசியம். இவங்கெல்லாம் யார்? குரூப் 1A எலமெண்ட்டு. குரூப் 1A எலமெண்ட்டோட கார்பனேட்டோ, சல்ஃபேட்டோ, ஹைட்ராக்சைட்ஸோ மோஸ்ட்லி நமக்கு கொஷினாக கேட்க மாட்டாங்க தெர்மல் ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னாக்கா இவங்க எல்லாமே டீகம்போஸ் ஆகிறது இல்லை, மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு சோடியம் கார்பனேட் எடுத்துக்கிறீங்க, Na2CO3 எடுத்துக்கிறீங்கன்னா, நம்ம மேலே கால்சியத்துக்கு நான் எழுதியிருப்பேன், ஞாபகம் இருக்கா? கால்சியம் கார்பனேட்டுன்னு போட்டு அதை நீங்கள் ஹீட் பண்ணால் CaO + CO2 கிடைக்கும்னு எழுதியிருப்பேன்ல. இது வந்து டீகம்போசிஷன். ஆனால் இவர் அப்படி டீகம்போஸ் ஆகிறது இல்லை. மோரோவர் இதை நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடுவார்? மெல்ட் ஆகிடுவார். அப்படியே அந்த காம்பவுண்ட் அப்படியே மெல்ட் ஆகிடும். மெல்ட்ன்றது வேறு, டீகம்போசிஷன் அப்படின்றது வேறு. ஓகே, அதனால் மோஸ்ட்லி இதிலலாம் கொஷின்ஸ் வராது. அதாவது சோடியம் கார்பனேட், பொட்டாசியம் கார்பனேட், ருபீடியம் கார்பனேட், சீசியம் கார்பனேட் இதை வந்து அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மோஸ்ட்லி கொஷின் வராது. ஓகே, ஸோ அப்போ கார்பனேட்ஸ் ஆஃப் சல்ஃபேட்ஸ், carbonates, sulfates and hydroxides of sodium, potassium, rubidium, cesium do not decompose. Do not decompose. They are melt at high temperature. They only melt. These are only melt தான் ஆகுமே தவிர இவர் என்ன ஆகுறதில்ல, டீகம்போஸ் ஆகுறது. ஓகேவா? அப்போ மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் கொஷின் கேட்க மாட்டாங்க, நீங்கள் அதனால் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். அதே போல் பைகார்பனேட்ஸ், லித்தியம் பைகார்பனேட், பெர்லியம் பைகார்பனேட், மெக்னீசியம் பைகார்பனேட், கால்சியம் பைகார்பனேட், ஸ்ட்ரான்சியம் பைகார்பனேட். இது உங்களுக்கே தெரியும், இது வந்து அல்கலி. இந்த பெரிலியத்திலிருந்து இவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாருமே குரூப் 2A எலமெண்ட். குரூப் 2A கார்பனேட்ஸ், பைகார்பனேட்ஸ். இவங்களெல்லாம் என்னன்னாக்கா இப்போ நான் சொன்ன பாருங்க, இந்த காம்பவுண்டு எதுவுமே சாலிட் ஸ்டேட்டில் இருக்காது. அதனால் மோஸ்ட்லி இதையும் நமக்கு கொஷினாக கேட்கறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். The above does not exist in solid state. Does not exist in solid state. அதனால் இதுலேயும் நமக்கு கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஓகேவா? சரி, இதையும் பார்த்துக்குவோம். இப்போ நம்ம இதை விட ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து ஹீட்டிங் எஃபெக்ட் தான். அந்த ஹீட்டிங் எஃபெக்ட்டு, அதுக்கு சம்மந்தப்பட்ட ஈக்குவேஷன்ஸ், அதை தான் நம்ம மெயினாக பார்க்கணும். ஆனால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு பீரியட், அதாவது ஒரு 1 hour தேவைப்பட்டுரும். 1 hour இல்லைனா ஒரு 1/2 hour வேணும். ஸோ நம்ம வந்து அந்த கண்டென்ட்டை கொஞ்சம் லேட்டாக பார்க்கலாம். லேட்டாக மீன்ஸ் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் புரியுதாப்பா சொன்னது? எஸ் சார். இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். தேங்க்யூ.
தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.